அரசு ரப்பர் கழகத்தை தனியாருக்கு தாரை வார்த்ததை கண்டித்து கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தளவாய் சுந்தரம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குமரி மாவட்டத்தில் உள்ள ஒரே அரசு நிறுவனம் அரசு ரப்பர் கழகம். அரசு ரப்பர் தோட்டம் 1956ஆம் ஆண்டில் காமராஜரால் ஆரம்பிக்கப்பட்டு 4785 ஹெக்டரில் 4000 குடும்பங்கள் பணி செய்து வந்தார்கள். 1984 எம்ஜிஆர் அவர்களால் தொழிலாளர்களின் போராட்டத்தால் அரசு ரப்பர் கழகமாக மாற்றப்பட்டது. அரசு ரப்பர் கழகமாக மாற்றப்பட்ட நிலையில் 3000 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்தனர். தற்போது திமுக ஆட்சியில் அரசு ரப்பர் கழக அதிகாரிகளால் 3082 ஹெக்டராக மாறி தற்போது 1000 தொழிலாளர்கள் மட்டுமே பணியாற்றி வருகிறார்கள். திமுக அரசு ரப்பர் கழக நிர்வாகம் சூழியல் பூங்கா அமைக்க வனத்துறை வேறு இடங்களை தேர்வு செய்து வேலிமலை கிராமத்தில் 168.2 ஹெக்டேர் நிலத்தினை ரப்பர் ஆராய்ச்சி மையம் அமைக்க அளவீடு முடிவுற்ற நிலையில் வேலிமலை கிராமத்தில் அளவீடு செய்த இடம் சரியில்லை என்று கூறியதும், கீரிப்பாறை பிரிவில் 72 நிரந்தர தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் பிரிவில் கூப்பி எண் 2இல் 3 முறையில் நல்ல பால்வடிப்பு நடந்து அதிக வருமானம் தரும் கூப்பில் 18 ஹெக்டேர் நிலத்தினை சூழியல் பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு நில அளவை முடிந்து நிலத்தினை வனத்துறை கையகப்படுத்தும் நிலையில் உள்ளது. இதனால் 15க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலையை இழப்பதுடன் அரசிற்கு தினமும் சுமார் 4 லட்சம் ரூபாய் நஷ்டமும் ஏற்படும். எனவே தொழிலாளர்களின் நலன் கருதி 18 ஹெக்டேர் நிலங்களில் உள்ள பால் வெட்டும் மரங்களில் அரசு ரப்பர் கழக தொழிலாளர்களுக்கு பால் வெட்டுவதற்குரிய பணியினை ஒதுக்க வேண்டும் என்றும், தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணி நீக்கம் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், பால் வெட்டும் பணியினை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுப்பதை நிறுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்றி இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தளவாய் சுந்தரம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் செய்திகளுக்காக குமரி மாவட்ட செய்தியாளர் தாக்கூர். Fubu, the OG bubble tea.